ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த கிறிஸ்மஸ் நற்செய்தி பெருவிழாவுக்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்கிறோம். நாம் எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிப்போம். நம்முடைய மத்திய ஆலயத்திலே தேவனுடைய ஊழியத்தை சிறப்பாக செய்து இப்பொழுது தொடர்ந்து தேவனுடைய பணியிலே தன்னை இணைத்து கொண்டிருக்கிற அருமையான நான் மிகவும் நேசிக்கிற கனம் பொருந்திய தேவ மனிதர் அருமையான சாதையா அவங்க இருப்பது பெரிய மகிழ்ச்சி. அவள் நம்மை ஆரம்ப ஜெபத்தை நடத்துவார்கள். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். உலகத்திலே ஒரே ஒரு உண்மைதான் இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த உண்மை. அந்த உண்மைக்கு மாறாக, அந்த உண்மைக்கு மறைவாக, அந்த உண்மைக்கு எதிராக, அந்த உண்மைக்கு மாற்றாக எதையுமே யாரும் சொல்ல முடியாது. அதுதான் 2021 ஆண்டுகள் கண்டு கொண்டிருக்கின்ற மாபெரும் உண்மை. இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார் என்பதை உருவெடுத்து வடிவெடுத்து அதற்கு சாட்சியாக நாம் நின்று இந்த மகிழ்ச்சியான நாளை பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியோடு, திருச்சபையினுடைய மகிழ்ச்சியோடு, அவரை நம்புகின்ற நம்பிக்கையில் உள்ள மக்களோடு கொண்டாடுகின்ற விழாவாக இதை ஒழுங்கு செய்த மனோவா பாஸ்டர் அவர்களை நான் மனமாற பாராட்டுகின்றேன். எம்எல்ஏ கார்த்திகேயன் அவர்கள் வர இருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி இந்த நாளிலே இதை துவங்கி வைத்து ஜெபித்து நான் வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு போக வேண்டியிருப்பதால் என்னை மன்னிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி ஆண்டவர் பிரசன்னத்தை இந்த நாளில் உயர் சீயோனே ஸ்தோத்திரம், தப்பில்லா தலைவா ஸ்தோத்திரம், தலை மகனாரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த கொரோனா வைரஸ் காலத்திலே நம்மை கண்மணி போல காத்தவா, பாதத்திற்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். மனோவா பாஸ்டர் அவர்களை இந்த இடத்திலே நிறுத்தி திருச்சபையை கட்டி காத்து வருகிறவரே, பாதத்திற்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். சத்திய வாசனை, சாந்தனை நேசனை, நித்திய ராஜனை ஸ்தோத்தரிப்போம். சத்திய வாசனை, சாந்தனை நேசனை, நித்திய ராஜனை ஸ்தோத்தரிப்போம். எத்திக்கும் புகழ் மணக்கும் இயேசு எனும் நாமத்தை, எத்திக்கும் புகழ் மணக்கும் இயேசு எனும் நாமத்தை நித்தமும் உத்தமமாய் தொழுவோம். நித்தமும் உத்தமமாய் தொழுவோம். சத்திய வாசனை, சாந்தனை நேசனை, நித்திய ராஜனை ஸ்தோத்தரிப்போம். எத்திக்கும் புகழ் மணக்கும் இயேசு எனும் நாமத்தை நித்தமும் உத்தமமாய் தொழுவோம். இயேசுவோடு வாழ்வோம், இயேசுவோடு வளர்வோம், இயேசுவோடு மகிழ்வோம். இயேசுவில் மகிழ்ந்து அடுத்தவர்களை மகிழ்வித்து நாமும் மகிழ்வோமாக. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருந்து தாவீதின் வம்சத்தை தெரிந்து கொண்டு மண்ணிலே மனிதனாக வந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சித்து இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற
இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பும் அருளும் ஆசியும் வழிநடத்தலும் சமாதானமும் பராமரிப்பும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்றைய கிறிஸ்துமஸ் பிறப்பின் தினத்தினுடைய கொண்டாட்டங்களோடும் இதை நடத்துகின்ற மனோவா பாஸ்டர் அவர்களோடும் திருச்சபை மக்கள் அனைவரோடும் இதிலே பங்கு பெறுகின்ற குழந்தைகளோடும் அவருடைய மகிழ்ச்சிகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். மிக அற்புதமாக தன்னுடைய வாழ்த்துறையும் ஆரம்ப ஜெபத்தை நமக்கு வழங்கின அருமையான போதகர் ஐயாவுக்கு ஒரு நினைவு பரிசை அருமையான சுவிசேஷகர் பீட்டர் அவர்கள் வழங்குவார்கள். நாம் கரங்களை தட்டி அருமையான ஐயாவை நாம் கனம் பண்ணுவோம். ஆமென். ஓரிரு பாடல்களை நாம் பாடுவோம். முதலாவது பாடல், அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி என்கிற அருமையான பாடல். மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னனை முன்னிலை நின்றே. மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னனை முன்னிலை நின்றே. தம் சிந்தை குளிர்ந்திட போற்றும் நல் காட்சியை கண்டிட நாமே. அதிகாலையில் பாலனை தேடி பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற. அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற. தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க. வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடையும் குடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தங்கக்கட்டி போன்றவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தங்கக்கட்டியே, யூத சிங்கக்குட்டியே, என் பாவம் போக்க பிறந்து வந்த ஆட்டுக்குட்டியே என்ற ஒரு அருமையான பாடல். நாம் இந்த பாட்டை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நெஞ்சில் நிறைஞ்ச செல்லமே
பசும் பால் போல வெள்ளை உள்ளமே, நெஞ்சில் நிறைந்த செல்லமே, பசும் பால் போல வெள்ளை உள்ளமே, வாழ வைக்கும் நல்ல தெய்வமே, என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே, உன்னை வாழ்த்தும் போது என்னை நீங்குமே, உன்னை வாழ்த்தும் போது என்னை நீங்குமே. இந்த பாட்டு தெரிஞ்ச பாட்டு, என் கூட சேர்ந்து கரங்களை தட்டி பாடுங்க. தந்தக்குத்தான் செஞ்ச குத்தான், என் பாவம் போக்க பிறந்து வந்த ஆட்டுக்குத்தான். பாடுங்க. தந்தக்குத்தான் செஞ்ச குத்தான், என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் கத்தான். தந்தார பாட்டு பாடுவானா, தந்தார பாட்டு பாடுவானா, எனக்கு எல்லாம் தந்த இயேசுவன் பாடுறானா, எல்லாம் தந்த இயேசுவன் பாடுறானா. தந்தக்குத்தான் செஞ்ச குத்தான், என் பாவம் போக்க பிறந்து வந்த ஆட்டுக்குத்தான். எத்திக்கும் கொடுத்தானே, உன்னை எத்திக்கும் சொல்லுவேனே, எத்திக்கும் கொடுத்தானே, உன்னை எத்திக்கும் சொல்லுவேனே, ஜீவன் தந்த உன்னத்தானே, எனக்கு உசிர தந்த உன்னத்தானே, நான் ஓயாம பாடுவேனே, நான் ஓயாம பாடுவேனே. தந்தக்குத்தான் செஞ்ச குத்தான், என் பாவம் போக்க பிறந்து வந்த ஆட்டுக்குத்தான். உன்னை வந்த மாணிக்கமே, கண்ட கண்கள் பூரிக்குமே, உன்னை வந்த மாணிக்கமே, உன்னை கண்ட கண்கள் பூரிக்குமே, தேடி வந்த கோடி இன்பமே, தேடி வந்த கோடி இன்பமே, பாடல் பாடல் உள்ளம் பொங்குதே, உன்னை பாட பாட உன்னை பாட பாட உள்ளம் பொங்குதே, உன்னை பாட பாட பொங்குதே. தந்தக்குத்தான் செஞ்ச குத்தான், என் பாவம் போக பிறந்து வந்த ஆட்டுக்குத்தான். தந்தக்குத்தான் செஞ்ச குத்தான், என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் வெள்ள கத்தான், மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் வெள்ள கத்தான், என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் வெள்ள கத்தான், மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் வெள்ள கத்தான், மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் வெள்ள கத்தான். தந்தார பாட்டு பாடுவானா, எனக்கு எல்லாம் தந்த இயேசுவன் பாடுறானா, எல்லாம் தந்த இயேசுவன் பாடுறானா, எல்லாம் தந்த இயேசுவன் பாடுறானா. இப்பொழுதும் கூட நம்முடைய மத்தியில் கிறிஸ்து வளர்மதி அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார்கள். அவங்க வெல்கம் ஸ்பீச் கொடுத்த பிறகு ஒரு வெல்கம் டான்ஸ் ஒன்று இருக்கும். நாம் தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமை ஆரம்பித்து நடத்துவோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
மதியம் வந்து ஒரு லேசான மழை பெஞ்சிச்சு. உண்மையிலேயே நம்ம எல்லாருமே பயந்துட்டோம். அப்போ வந்து நானும் சின்ன பிள்ளைங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வந்து மழை நிறுத்தி கொடுத்துருக்காங்க. அதோட கூட இங்கே நம்மளுக்கு முன்னாடி வந்து இந்த விழாவை பார்க்கறதுக்காகவும் நம்ம டான்ஸ் ஆடுற பிள்ளைகளுக்கு பலனாகவும் நம்ம மதியில் வந்திருக்கிற நம்ம திரியேக தேவனை நம்மளோட கரங்களை தட்டி முதலாவது வரவேற்போம். அடுத்தபடியாக தமது தேவ வார்த்தையின் மூலமாக நம்மளை தேற்றுறதுக்காக சென்னை பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற போவாஸ் பாஸ்டர் அவர்களை நம்ம கரங்களை தட்டி வரவேற்போம். மேலும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் நமக்கு மிகவும் நெருங்கியவரான கர்த்தருடைய கரங்கள் அற்புத ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் நமது பீட்டர் பாஸ்டர் அவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். 2 மாத காலமாக வந்துட்டு டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தன்னோட திறமையை வந்து ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவரோட சுவிசேஷத்தை சொல்லணுன்ற அந்த ஒரு நோக்கத்தோடு நம்மளோட பிள்ளைங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. அப்படிப்பட்ட நம்ம ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை வந்து நம்ம முதலாவது கரங்களை தட்டி வரவேற்போம். மேலும் இந்த அவங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த விழாவை காணும்படியாக இங்கே வந்து அமர்ந்திருக்கோம் அனைவரையும், மேலும் இங்கே பெயர் சொல்லாமல் நிறைய பேர் வந்து இங்கே இருக்கிறீங்க. எல்லாரோட பேரும் சொல்ல முடியலனாலும் நீங்கள் எல்லாருமே ரொம்ப முக்கியமானவங்க தான். உங்கள் எல்லாரையுமே வந்து எங்களோட சபையின் சார்பாக நாங்கள் கரங்களை தட்டி வரவேற்கிறோம். இப்போ வந்து நம்ம வெல்கம் டான்ஸ் வந்து ஒன்று பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இப்போ சிறு பிள்ளைகள் வந்து ஒலி துளி பாடலுக்கு நடனம் ஆடுவார்கள். மனம் எல்லாம் வள்ளி
महल स्नेहं मुखभावं रक्षादानम् अभिरामम् महल स्नेहं मुखभावं रक्षादानम् अभिरामम् येषु सर्वेश्वरा देवाश्रयं नी येषु सर्वेश्वरा देवाश्रयं नी तिरुमुखवुं तिरुपदवुं तिरुप्रभयं तोळुनु ज्ञानाश्रितवत्सलने महल स्नेहं मुखभावं रक्षादानम् अभिरामम् തിരുനാമ മഹത്വത്തിൻ ജയഗീതം പാടും ഞാൻ തിരുനാമ മഹത്വത്തിൻ ജയഗീതം പാടും ഞാൻ അരികിൽ അണഞ്ഞിടും ജഗദീശ്വര ഗാഗ 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 ഗരി സനി രീ పనిసా నిసని పనిప గప గసరి సారి గరి గబని రే గప గబనిసా గబని పానిసరి గరి సనిసా సని సని పగరి ని పని పగరి గప గపగరి సనిసా మహల్ స్నేహం ముఖభావం రక్షాదానం అభిరామం येषु सर्वेश्वरा देवाश्रयं नी येषु सर्वेश्वरा देवाश्रयं नी तिरुमुखवुं तिरुपदवुं तिरुप्रभयं तोळुनु ज्ञानाश्रितवत्सलने महल स्नेहं मुखभावं रक्षादानम् अभिरामम् அடுத்தது சண்டே கிளாஸின் 10 நாள் தலைப்புகளை சொல்ல வருகிறார்கள் நம் சபை பிள்ளைகள் லிடியா பிளஸ்ஸி. முதல் நாள் சிருஷ்டிப்பின் வரலாறு. இரண்டாம் நாள் ஆதாமும் ஏவாளும். மூன்றாம் நாள் ஆதாமும் ஏவாளும் ஏதேனே எழுந்தது. நான்காம் நாள் காயின் ஆபேல். ஐந்தாம் நாள் ஏனோக். ஆறாம் நாள் நோவாவும் பேழையும் பகுதி 1. ஏழாம் நாள் நோவாவும் பேரையும் பகுதி 2. எட்டாம் நாள் பாபேல் கோபுரம். 9ஆம் நாள் ஆபிரகாமும் லோத்தும். 10ஆம் நாள் ஆபிரகாமும் லோத்தும் விடுதலையானது. அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பேன் என்று. ஆகவே ஆவியின் கனி எது என்பதை சொல்ல வருகிறார்கள் நம் சபை பிள்ளைகள் ரெமோ. ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஆமீன். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஏசப்பா எங்கே பிறந்தாரு? மாட்டு தொழுத்தில் தான். எந்த ஊரில் பிறந்தாரு?
நம்ம சர்ச்சி பிள்ளைங்க நல்லா கரெக்டாக சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். பெத்லகேம் என்னும் ஊரில் பிறந்தாரு. அவரோட பிறப்பு அதிசயமானது, ஆச்சரியமானது. ஆகவே அதை நடனமாட வருகிறார்கள் நம் சபை பிள்ளைகள், சிறிய பிள்ளைகள். உற்சாகத்தோடு நம்ம கரங்களை தட்டி வரவேற்போமா? பெத்லகேமெனும் ஊரினிலே தாழ்மையின் ரூபமாய் பிறந்தாரே. பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னனே சுபிறந்தாரே. பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னனே சுபிறந்தாரே. மைப்பருள் ராவினிலே மந்தையை காத்திருக்க, மைப்பருள் ராவினிலே மந்தையை காத்திருக்க, விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடிடுவே, விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடிடுவே. அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இப்பறையே வாழ்த்திடுவோம். அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். பாதை எல்லாம் இருளானதோ, வழிகள் எல்லாம் தடைப்பட்டதோ. பாதை எல்லாம் இருளானதோ, வழிகள் எல்லாம் தடைப்பட்டதோ. இயேசுவே வழி சத்தியமும், இயேசுவே வழி சத்தியமும். ஜீவன் பலனும் மாணவரே, ஜீவன் பலனும் மாணவரே. அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இப்பறையே வாழ்த்திடுவோம். அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமே. தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமே. ஆலோசனை கத்தாயிவர், ஆலோசனை கத்தாயிவர். வல்லமையுள்ள தேவனவர், வல்லமையுள்ள தேவனவர். அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இப்பறையே வாழ்த்திடுவோம். அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். பெத்லகேமெனும் ஊரினிலே தாழ்மையின் ரூபமாய் பிறந்தாரே. பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னனே சுபிறந்தாரே. பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னனே சுபிறந்தாரே. மைப்பருள் ராவினிலே மந்தையை காத்திருக்க, மைப்பருள் ராவினிலே மந்தையை காத்திருக்க, விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடிடுவே, விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடிடுவே. அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இப்பறையே வாழ்த்திடுவோம். அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இப்பறையே வாழ்த்திடுவோம். அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். நான் சொல்லாத முன்னாடியே எல்லாருமே கரங்களை தட்டி சூப்பராக எல்லாருமே நல்லா வரவேற்கிறீங்க. ரொம்ப நன்றி உங்களுக்கு. இப்போ நம்ம மத்தியில் வந்து பெத்லகேம் பிறந்த ஏசப்பாவுக்கு தான் டான்ஸ் ஆட வந்தாங்க. இப்போ குட்டி ஏசப்பாவே வந்து டான்ஸ் ஆடின மாதிரி இருந்துச்சு உங்களுக்கெல்லாம். இன்னொரு இந்த குட்டி பாப்பாக்காக இன்னொரு தடவை கரங்களை தட்டி வரவேற்போம். தேவன் எப்படிப்பட்டவர், அவர் நம்முடைய சூழ்நிலையில் எப்படி நம்மோடு இருக்கிறார் என்பதை சொல்ல வருகிறார்கள் விருபாட்சிபுரம் பிள்ளைகள். ஜெபஸ்டீன் தாஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகவீனனாய் இருந்தேன், உன் தழும்புகளால் சுகமானாய் என்றார். பேச அறியாதவனாய் இருந்தேன், உன் வாயோடு நான் இருப்பேன் என்றார். உதரப்பட்டவனாய் இருந்தேன், நான் உனக்கு துணை நிற்பேன் என்றார்.
இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வார்த்தையை தந்து வாழ வைத்தவர் என் அன்பு ஆண்டவர் இயேசு மட்டுமே. ஆமேன். விருபாட்சிபுரத்தில் உள்ள சிறு பிள்ளைகள் தெலுங்கு பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள். உற்சாகத்தோடு நம்ம கரங்களை தட்டி வரவேற்போமா? தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களை கொடுக்கிறார். ஆவியானவர் ஒருவரே. ஆகவே ஆவியின் வரங்களை பற்றி சொல்ல வருகிறார் தில்சன்.
ஆவியின் வரங்கள் ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம் குணமாக்கும் வரங்கள், தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவிகளை பகுத்தறிதல், பாஷைகளை பேசுதல், பாஷைகளை விளக்கியானம் பண்ணுதல். நன்றி. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம டான்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்ததா நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஸ்கிட்டு, சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் இப்போ ஸ்கிட்டு போட போகிறாங்க. தலைப்பு ஆன்லைன் ஆராதனையில் விசுவாச குடும்பங்கள் இருக்கும். அப்படியே ஒரு லைக் போட்டு கமெண்ட்ஸில் ப்ரைஸ் லாட் போட்டுருங்க. பாஸ்டர் தப்பாக நினச்சிக்க போகிறாரு. நல்ல வேலைம்மா, ஞாபகத்தில் நீ இன்னைக்கு தான் ஆன்லைன் சர்வீஸில் நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுறேம்மா. நான் ஒரு லைக் ஒன்று போட்டு கமாண்டில் ப்ரைஸ் லாட் போட்டால் தான் நம்ம பாஸ்டர் நம்புவார். நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுறேம்மா. சரிங்க. பாப்பா பாப்பா வாமா செல்லாம். இதோ வரேம்மா. ஆன்லைன் சர்வீஸ் தொடங்கிடுச்சு, நம்ம உட்காந்து பார்க்கலாம். அதானே பார்த்தேன், ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பக்தி முட்டி போயிடுமே. ரொம்ப பேசாத, ஆன்லைன் சர்வீஸை கவனி. பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயோ சிச்சோ 11 மணி ஆயிடுச்சு. என்னங்க? என்னம்மா சொல்லுமா. கடைக்கு போயிட்டு கறி வாங்கிட்டு வந்துடுங்க. ஏம்மா 1 மணி நேரம் மெசேஜ் தாம்மா 1 மணி நேரம் ஆராதனை தாம்மா போயிருக்கு. மெசேஜ் இன்னும் 1 மணி நேரம் இருக்குமா, அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வேணா நான் கறி கடைக்கு போகிறேனேம்மா. ஏங்க உங்களுக்கும் வேலை இல்லை, உங்கள் பாஸ்டருக்கும் வேலை இல்லை. முதல்ல போயிட்டு கறி வாங்கிட்டு வாங்க. கறி கடைக்காரன் மூடிட்டு போயிடுவான். சரிம்மா, நான் கறி கடைக்கு போய் முதல்ல கறி வாங்கிட்டு வந்துடுறேம்மா. பாஸ்டர் மெசேஜ் கூட அப்புறம் கேட்டுக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஏமா அப்பதான் மெசேஜ் கேட்டுட்டு போறேன்றல, ஏன் அவரை கம்பல் பண்றீங்க? நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. சும்மா சும்மா ஏதாச்சும் ஒன்று குறுக்கா பேசிட்டே இருப்ப. பேசலனாக்கா உனக்கு தூக்கமே பிடிக்காது. போயிட்டு உள்ள வெங்காயம் தக்காளி வச்சிருக்கிறேன், காயெல்லாம் வச்சிருக்கிறேன், போய் எடுத்துட்டு வா கட் பண்ணுறதுக்கு. சரி போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி நன்றி அப்பா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை வந்துட்டியா? ஏமா மெசேஜ் கேட்டுக்குன்னு அப்பாவை கடைக்கு அனுப்புறீங்க, என்னையும் வேலை செய்ய சொல்கிறீங்க, நீங்களும் வேலை செய்கிறீங்க, எல்லாம் தப்பு இல்லையாம்மா? மெசேஜ் கேட்டுன்னு இப்போ 1 மணி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? மா பசி எடுக்குது, எனக்கு சாப்பாடு போடுமான்னு கேட்பேன். யார் செய்வாங்க? நான் தானே செய்யணும். இப்போ ஆன்லைன் சர்வீஸ் பார்த்த மாதிரியே ஆச்சு, வீட்டில் சமையலாம் செஞ்ச மாதிரி ஆச்சு. இல்லை, ஆன்லைன் சர்வீஸே பார்த்துக்கின்னு வீட்டு வேலையை நம்ம செஞ்சுக்கலாம். இந்த ஆன்லைன் சர்வீஸ் கொடுத்த கடவுளுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் நான். சில நாட்களுக்கு பிறகு சிஸ்டர். பாஸ்டர் உள்ள வாங்க பாஸ்டர். பிரைஸ் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? என்னங்க பாஸ்டர், என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியலங்க பாஸ்டர். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பாஸ்டர். நாங்கள் கர்த்தரை முழுமையாக தேடலை பாஸ்டர். ரொம்ப மன கஷ்டம், பண கஷ்டம் ஆயிடுச்சிங்க பாஸ்டர். அவருக்கு வேலை வேறு போயிடுச்சு. நாங்கள் கர்த்தரை உண்மையாக தேடலைங்க பாஸ்டர். கவலைப்படாதீங்க சிஸ்டர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் வீட்டுக்காருக்கு நல்ல ஒரு வேலையும் கொடுத்து நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க சிஸ்டர். கவலைப்படாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. லாக்டவுன் முடிஞ்சோடனே நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, கூடி ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பா சிஸ்டர். சரிங்க பாஸ்டர், தேங்க்யூ. தேவனை தேடுவதை விட்டுவிட்டு வெங்காயம் பெருங்காயம் போன்றவற்றை சிந்தித்து கொண்டிருந்ததால் அவர்கள் இருதயத்தில் பெரும் காயம் உண்டாயிற்று. மார்த்தாளை போல மட்டன் சமைப்பதை பற்றி சிந்திக்காமல் மரியாளை போல மகிபரின் பாதத்தில் அமர்ந்திருக்கிறீர்களா? அடுத்து ஒரு விசுவாச குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். விசுவாச குடும்பம் 2. லாக்டவுன் முதல் வாரம். பாப்பா எழுந்துருங்க, ஆன்லைன் சர்வீஸ் பார்க்கலாமா? எழுந்துருமா. இப்போ ஜெபம் பார்க்கலாம். ப்ரேயர் பாரு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட். லாக்டவுன் 2ஆம் வாரம். பாப்பா பாப்பா எழுந்துருமா, போய் கை கால் முகம் கழுவிட்டு வாங்க, ப்ரேயர் பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சுமா. ஒரே தூக்கமாக வருதுமா.
பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். லாக்டவுன் 3ஆம் வாரம். வாரம் இவகிட்ட இதே தொல்லையா போச்சு. எழுந்துக்கிறது இல்லை, ப்ரேயர் பார்க்கறது கிடையாது, ஜெபம் பண்ணுறதில்ல. என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளே. பாப்பா எழுந்துருமா ப்ரேயர் பார்க்கலாம். ஏம்மா நிம்மதியாக தூங்க விடுறீங்களா? பாஸ்டர் என்ன முகத்தையா பார்க்க போறாரு, காதல கேட்டா போதாதா? சில நாட்களுக்கு பிறகு. ஏசப்பா ஸ்தோத்திரம். நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே புரியலையே. என் மகளை நினச்சாவே எனக்கு ஒரே கவலையாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. இதை நினச்சா என்னால் சாப்பிட முடியல, தூங்க முடியல, எந்த வேலையிலும் என்னால் ஈடுபடவே முடியல. இதில் எக்ஸாமில் வேற ஃபெயில் ஆயிட்டா. என்ன பண்ணுறது, எனக்கு ஒரே தலை குழப்பமாக இருக்குது. நான் எனக்கு ஒன்றுமே புரியலையே. யார்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. சிஸ்டர். ஓ பாஸ்டரா, வாங்க பாஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். நீங்கள் ஏன் என்ன புலம்பின்னு இருக்கீங்க, என்னாச்சு? அதை ஏன் கேட்குறீங்க பாஸ்டர்? என்னுடைய மகளை நினச்சி தான் பாஸ்டர் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. சிஸ்டர், போன வாரம் ஆன்லைன் சர்வீஸ் பிள்ளைங்களுக்காக நடத்துந்து நீங்களும் உங்கள் குடும்பமாக ஃபேமிலியாக உட்காந்து பார்த்தீங்களா சிஸ்டர்? எங்கள் பாஸ்டர் முதல்லலாம் அவன் நல்லா தான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தான், நல்லா தான் பார்த்தா பாஸ்டர். எப்போ இந்த ஸ்கூல் லீவு லாக்டவுன் வந்துச்சோ, ஃபோனில் கையில் வந்துச்சோ, அப்போலெல்லாம் இப்போதுலேருந்து ஃபோனை விட்டால் டிவியை விட்டால் ஃபோன்லேயே டைமை பேஸ்ட் பண்ணுறா பாஸ்டர். நான் சொல்கிறத அவள் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றா பாஸ்டர். இப்போ எக்ஸாமில் வேறு ஃபெயில் ஆகிட்டா பாஸ்டர். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர். கவலைப்படாதீங்க சிஸ்டர். கர்த்தரே ஞானமாக இருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து ஞானமும் புத்தியும் அறிவும் வருகிறது. நீங்கள் கர்த்தரை தேடும்போது உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார். உங்கள் பிள்ளையை நல்லா சிறந்த பிள்ளையாக மாற்றுவார். உங்கள் பிள்ளை ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்குங்க சிஸ்டர். இந்த லாக்டவுன் முடிஞ்சோடனே நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, கூடி ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் சிஸ்டர். கண்டிப்பாக பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். பாய். செல்பேசி. இன்றைய இளைஞர்களுக்கு ஜொல்பேசி, தொலைபேசி, அப்பப்பா தொல்லைபேசி. இளைஞர்களின் இன்ப அரசனாக வந்து இம்சை அரசனாக மாறிய செல்பேசியால் சிதைந்த குடும்பங்கள் அநேகம். இதோ உங்களுக்காக 3ஆம் குடும்பம், விசுவாச குடும்பம் 3. என்னங்க பண்ணுறீங்க? இன்னைக்கு ஆன்லைன் சர்வீஸ் போயினுக்குதுமா, சண்டே சர்வீஸ். அதானே பார்த்தேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சா? ஏங்க எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கையில் இருக்கிற ஃபோனும் தலையில் இருக்கிற பேனும் சும்மாவே இருக்காதுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து படம் பார்த்துக்கிறீங்களேங்க. படம் இல்லைம்மா, சண்டே சர்வீஸ் போயினுக்குதுமா ஆன்லைனில். ஏங்க அந்த பாஸ்டருக்கும் வேறு வேலை கிடையாது, இந்த உங்களுக்கும் ஒரு வேலை கிடையாது, பத்தாவதுக்கு என் பொண்ணை வேறு கூட்டு வச்சுன்னுக்கிறீங்களா? யாருக்கோ லாக்டவுன் விட்டாங்க, இந்த பாஸ்டருக்கு ஒரு லாக்டவுன் விட மாட்டேங்கிறாங்களேங்க. சரிம்மா போமா கிச்சனில் போய் வேலையை போய் பாருமா. என்னங்க ரொம்ப நேரம் உக்காண்டிக்கும் பொழுது பாய் கடை கறி கடை மூடிடுவாருங்க. கொஞ்சம் தயவுசெய்து போய் கறி வாங்கிட்டு வந்துருங்க. இன்னும் ஒரு 1/2 hourல போயிடுறோம்மா. லாஸ்ட் கட்ட நல்லா வெளிப்பாடா போயினுக்குது, உங்களோட பெரும் பாடாகுது. இந்த இடத்த விட்டு நீ ஓடு. ஏங்க லேட்டா போனாக்கா வெறும் எலும்பு தாங்க கிடைக்கும். அப்புறம் நீங்க என்ன பூச்சி காய்ச்சின்னு இருப்பீங்க, கறி கிடைக்காதுங்க. போயிட்டு வந்துருங்க. ஒரு 10 நிமிஷம் விடுமா. நோட்ஸ் எடுத்தியாமா நீ? படிக்கத்தை விட்டு போட்டு அவங்க அப்பனுக்கு புத்திமதி சொல்ல நீ உட்காந்து ஏதுனுக்கிற. ஏங்க அந்த பொண்ணை எங்க கூட வச்சு கெத்துனுக்கிறீங்க. போய் கறி வாங்கிட்டு வந்துருங்க. போமா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுமா. போமா. டேய் உங்க அப்பா சரியான கூறு கட்ட குக்கர் ஆகுறாரு. சீனே வாடா தம்பி, வாயப்பா. நீ அது உங்க அப்பனை மாதிரி உட்காந்து மெசேஜ்லாம் கேட்காம நல்ல பையனா போய் அம்மா சொன்ன மாதிரி கறி கடைக்கு போய் கறி வாங்கின்னு வாடா. உங்க அப்பாவுக்கு வேற வேலையே கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வேற வேலையே கிடையாது. சரிம்மா, அதுக்கு தான்ப்பா நான் உனக்கு நல்லபடியா நல்ல புத்தி சொல்லி தரேன். உங்க அப்பனை மாதிரி மட்டும் தயவுசெய்து ஆயிடாதரா. போய் நல்ல கறி வாங்கிட்டு வந்துடுறா. எலும்பு கறியா வாங்கிட்டு வருமா? அப்பா ஆவின் பட்டைனா என்னது? அது ஆவின் பட்டைனா கர்த்தருடைய வசனமா? வேற வேலை கிடையாது. அங்கங்க கறி இல்லை அது இல்லைன்னு உக்காந்துக்கிறாங்க. பட்டு எங்க பாட்டு எங்கன்னு கேட்டுக்கிறாங்க பாரு. அந்த பாஸ்டருக்கு வேற வேலை கிடையாது. யாருங்க அது வெளியே நின்னுக்குது? ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அண்ணா எதிர் வீட்டு யாகமரம் அண்ணா, வாங்கண்ணா. எப்பண்ணா இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஐயா இருக்கிறாங்க. இதே ஒரு தண்டச்சோறு இது கூட சேர்த்துக்கணும்னு வந்துக்குது. அண்ணா சொல்லுங்கண்ணா. இல்லைங்க ஏதோ என்னண்ணா சொல்லுங்க. நான் எதுக்காக நான் வந்துக்கிறீங்க? இல்லைம்மா,
போன வாரம் பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபாய் ரம்மி போட்டேன். ஐயோ என்னென்ன சொல்றீங்க? இப்போ 2500 ஜெயிச்சிட்டுமா நான். ரம்மியில 2500 ஆமாம்மா, வெறும் 2500 தான்மா. ஆனா நீங்க இந்த மாதிரிலாம் உருப்புற வழியை பாக்குறீங்க. எங்க வீட்டுக்கார பாருல உருப்படாம போவேன்னு இருக்காதுங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? இல்லம்மா, போன வாட்டி 100 ரூபாய் போட்டு 2500 வந்துச்சு. சரிங்க. திருட்டு பசங்க அனுப்புறோம்னு சொன்னாங்க. அம்ச்சானான்னு தெரியல, செக் பண்ணி வெளிப்பாடு. இருங்க, எங்க அந்த போனை வச்சு நோண்டுக்கிறது எங்க வீட்டுக்காரர் தாங்க. அவர் கூப்பிடுற என்னங்க சொல்லுமா என்னங்க அந்த அண்ணனுக்கு ஏதோ எதிர் வீட்டுல 2500 ரூபாய் வந்து நான் கொஞ்சம் வந்து என்னன்னு கேளுங்க நண்பா. எப்ப பார்த்தாலும் போன் பேசுங்க நண்பாங்க. ஒன்றும் புரியல என்னங்க இதை விடுங்க. அந்த 2500 அண்ணன் வாங்கினே இந்த ஆளு நான் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறேன். நீ யாரும் வந்து கேளுங்கண்ணா. கொஞ்சம் வாங்க வாங்க வாங்க. அது பைசா ஒண்ணுதானா தெரியல, போட்டு பார்த்து சொல்லலாம். அட விடுங்க, பாஸ்டர் பேசுறது அப்புறம் கூட கேட்டுக்கலாம். முதல்ல அங்க என்ன சொல்ற கேளுங்க. வேலையை போய் பாருங்க. ஆமா, இவரு வேற வேலை கிடையாது. அந்த பக்கத்து வீட்டு பொம்மி கூட ரம்மியில ஊந்துச்சுனா ஒரு 2500 ரூபாய் போட்டு கொடுத்தா தெரியலண்ணா. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, முடிகிற கட்டம் ஆன்லைனுமே போன நீ கூட நான் சொல்றேன். ஆமேன் தானே சொன்னா நான் போடுறேன் கூடாது. இருங்க ஒரு 10 நிமிஷம். ரொம்ப பிகு பண்ணிக்கிறாரு அவரு. அப்படிதாங்க ஐயா. ஒன்றும் இல்லைங்க, ஆன்லைன் தான் பார்த்துக்கிறீங்க. ஆமேன் ஹல்லேலூயா பிரைஸ் நான் பண்றேன். பாஷா பார்த்துக்கிறாரு அவரு. இல்ல தீர்க்கதரிசியா அவர் பார்க்கிறதுக்கு. அப்பா நான் ஆமேன் ஹல்லேலூயா போற கிறிஸ்துவம் இல்லப்பா, நான் தேவனுடைய வார்த்தை கேட்கற கிறிஸ்துவம்பா. இல்ல யார் 2500 முக்கியமா வார்த்தை முக்கியமா உங்களுக்கு? 2500 விட 2500 கோடி உள்ள வார்த்தை முக்கியம். அட போங்க, நான் அந்த அண்ணன் உருப்பட மாட்டான். 10 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா. நீங்க இப்படியே உருப்படாம போங்க. டேய் சீனே, வாடா கறி வாங்கி வந்துட்டடா. இங்க வாடா சீக்கிரம் வாடா டேய். எழுதுமா நல்லா சொல்றாரு பாருங்க. என் பிள்ளைக்கு படிப்பு தான் ஏறலண்ணா, கொஞ்சம் அந்த ரம்மி கேம் அதை சொல்லி கொடுங்கண்ணா. போயிச்சுக்கிட்டேண்ணா. ரம்மி தரமா நீ வாமா, நான் உனக்கு கும்மி மாதிரி கத்துறேன். வாமா உனக்கு அண்ணனுக்கு முதல்ல அவருக்கு ஏதோ 2500 ரூபாய் வரலையா பார்க்கண்ணே. அது என்னன்னு பார்த்துட்டு உங்க அப்பா ஒரு 5000 ரூபாய் குத்து வச்சுக்கிறான்டா, அது தெரியாம எடுத்துன்னு போய் அந்த ஆள்கிட்ட குத்து. இந்த அம்மாக்கு எப்படியாவது ஒரு 50000 ரூபாய் வாக்கிய தந்து குத்துறா. நல்லாரா நல்லாரா நல்லாரா. போய் கத்துக்கடா, போய் கத்துக்குமா. வாப்பா ரம்மி விளையாடுங்க, வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. முடிகிற கட்டம் ஒரு 10 நிமிஷம் எழுதுமா. நீ எழுதுமா. வா தம்பி வா. ஹல்லேலூயா. இது இப்பதான் ரம்மிப்பா. ஓகேவா? ச்சே, இந்த ஃபோன்னால 25 லட்சம் போச்சப்பா. இந்த ரம்மி விளையாடி 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 ஒன்றுமே இல்லாத போச்சு. என் குடும்பம் நடுத்தருக்கு வரதுக்கு காரணம் யார்? இந்த ரம்மியா இல்லை நானா? இந்த ஃபோனே தேவையில்லை எனக்கு. அப்படி வாழ்க்கை எனக்கு தேவையில்லை எனக்கு. என்ன, நான் முதலாவது போயிட்டு நான் இந்த உலகத்தில் இருக்க தேவையில்லை எனக்கு. நான் செத்தா தான் இது ஒரு விடிகாலம் வரணுமே. இந்த ரம்மினால் நான் அழிஞ்சவங்க எத்தினி இருக்கிறாங்க, இந்த ஃபோனால் அழிஞ்சவங்க எத்தினி இருக்கிறாங்க. நான் முதல்ல நான் சூசைட் பண்ணுறேன், அப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியும். ஐயோ, அந்த விருதர் தப்பான முடிவு எடுக்கிறார் பொழுது. தப்பான முடிவுலாம் எடுக்காதீங்க. ஆத்மாவை நஷ்டம் பண்ண கூடாது. இல்ல பிரதர், ஏன் பிரதர்? விடுங்க பிரதர், விடுங்க பிரதர். என்னால இந்த குடும்பம் நடுத்தருக்கு வந்துச்சுங்க. இந்த ஃபோன்னால எத்தனையோ பேர் அழிஞ்சிருக்காங்க. அது நான் ஒரு ஆளாக போயிட்டேங்க. நான் என்னால் முடியும் இல்லைங்க. என் குடும்பம் நடத்துறதுக்கு வந்து காரணம் நான் தான் இருக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வாழணுமா? நான் வாழவே தேவையில்லைங்க. பசங்க நான் செத்துறேங்க. நான் செத்த தான் நிம்மதியாக இருக்க முடியும். பிரதர், தற்கொலை தான் பிரச்சனைக்கு தற்கொலை தான் முடிவு இல்லை பிரதர். அப்படி பிரச்சனைக்கு தற்கொலை தான் முடிவுனா இந்த உலகமே சுருகாடாக மாறிக்கும் பிரதர். பிரச்சனைக்கு முடிவு இயேசு கிறிஸ்து தான் பிரதர். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உறுதியாக பிடிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இழந்து போனது எல்லாத்தையும் திரும்ப கொடுப்பார் பிரதர். நான் இழந்து போனது எல்லாமே கொடுப்பாங்களா? நிச்சயமாக அதிகமாக தருவார் பிரதர். கர்த்தர் உனக்கு நீங்கள் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்த உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர். நீங்கள் அவரை தேடும் போது எல்லா நன்மையும் உங்களுக்கு தேடி வரும் பிரதர். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர். ரொம்ப தேங்க்ஸ். ஜெபம் பண்ணுங்க பிரதர். நீங்கள் பிரதர். டைம் ஆயிடுச்சு வேற. ஆமாம் ரோசி, ரோசி ஆமா அத்தா. சொல்லுங்க அத்தா. ஏமா அந்த 2500 ரூபாய் குத்தனே வாடகை கட்டணும்னு சொல்லிட்டு அது எங்கே வச்சுக்கிறோமா? அத்தா என்கிட்ட தான் குத்தீங்களா இல்லை வேற யார்ட்டாவது குத்துரு வந்துட்டு என்கிட்ட கேட்குறீங்களா? தண்ணி குத்தா நான். ஐயோயோ, அந்த எதிர் வீட்டு ஏகாமத்தை நம்பி 5000 ரூபாய் குத்தேன். அவன் தூக்குல போறதுக்கு போயிட்டான். அவன் வேற ஊரை சுத்தி கடை வாங்கி ரம்மியில வேற அழிஞ்சு போயிட்டான். இப்ப போய் காசு கேட்டா என்ன பண்ணுவேன்னு தெரியல. இந்த ஆள் வேற டே என்னை காப்பாத்துறேன். டே அட எருமா எஞ்சிரா. டே உங்க அம்மா மாட்டினுக்கிற தனியா வம்பாரு எஞ்சிரா. டே ஏமா இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லவே இல்லையம்மா. நீ என்னங்க? ஒன்றும் இல்லை, உன்னை கூப்பிடாமே இருந்துடலாம். அத்தா அந்த எதிர் வீட்டு எங்க மரத்தை நம்பி ஒரு 5000 ரூபாய் கொடுத்த
பிள்ளைகிட்ட குத்தாமிச்சாத்தா. அந்த ஆளு கட்சியில ரம்மியில சம்பாதிச்சு தரேன்னு சொல்லிட்டு ஒன்னும் இல்லாம அந்த காசு போயிச்சாத்தா. என்ன பண்ண எனக்கு தெரியலத்தா. என்னம்மா நீ இப்படி பண்றியாம்மா? சரி என்னை மன்னிச்சிடுங்க அத்தா. சரி சரி ரோசி சொல்லுங்க அத்தா. நீ நல்லா யோசி, வேதத்தை வாசி, இயேசுவை நேசி, அப்போ வர உனக்கு ஆசி. இப்படியே போயிடுவ காசி. சரி என்கிட்ட 2500 ரூபாய் இருக்குது, நம்ம கட்டிக்கலாம். சரியா? சரிங்க அத்தா. நான் தெரியாம அந்த ரம்மியில காசை போட்டு ஏமாந்துட்டா. நான் இனிமே இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அத்தா. என்ன மன்னிச்சிடுங்க அத்தா. அதாம்மா நான் சொன்னேன்லம்மா, நானும் என் பொண்ணு கூப்பிட்டு வந்தேன்லம்மா உன்னை வேதத்தை வாசி, ஆன்லைன் சர்வீஸை பாருன்னு சொன்னேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடணும். சரியா? ஆண்டவருக்கு நீ முன்னாடி இடத்த கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய தேவையெல்லாம் சந்திப்பார். அத்தா நான் கூட நீங்க எப்படி என்ன குக்கர்லயே அடிப்பீங்கன்னு நினைச்சு பயந்துருந்தா அத்தா. ஆனா எப்படி அத்தா இவ்வளவு கூலா, நான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை சொல்றேன், நீங்க கூலா ஹேண்டில் பண்றீங்களா அத்தா? அதாம்மா வேதத்தை வாசிக்கிறதுனால ஆண்டவர், நானும் ஒரு கோபக்காரனாக தான் இருந்தேன். வேதத்தை வாசித்து சாந்த குணமாக மாறிட்டோமா, நீயும் கண்டிப்பாக சாந்த குணமாக மாறிடுவேன். ரொம்ப நன்றி அத்தா. டேய் மவனே ஏஞ்சி வாடா, அந்த ரம்மிலெல்லாம் விளையாடி காசு நஷ்டம் பண்ணாத, ஏஞ்சி வாடா டேய். ஆமாம் ஆமாம் பாப்பா பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருக்குதே. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் என்ற வேதத்தில் எழுதியிருக்கிறதே. மனுஷரை பிரியப்படுத்தும்படி வாழாமல் தேவனை பிரியப்படுத்தும்படி வாழ்கிறோமா? நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கவும் இரட்சிப்பை கொடுக்கவும் நமக்காக பூமியில் பிறந்து இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து நம்மோடு ஜீவித்து கொண்டிருக்கும் நம் இயேசுவுக்காக நாம் என்ன செய்கிறோம் என்று சற்றே சிந்தித்து பார்ப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி. இப்போ பழைய ஏற்பாட்டில் உள்ள கட்டளைகள் பற்றியும் புதிய ஏற்பாட்டில் உள்ள கட்டளைகளை பற்றியும் சொல்ல வருகிறார்கள் சுபாஷ், டேனியல் மற்றும் சூர்யா. கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்போம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாத்தோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக. பழைய ஏற்பாடு கட்டளைகள் 10. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஒரு சிறுபயத்தாயாலும் யாதொரு விக்கிரத்தையாலும் உனக்கு நீ உண்டாக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. இச்சையாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிள்ளைகளை கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோம். பரலோக தேவன் இந்த பூமியிலே பிறந்தார், அவருக்கே மகிமை உண்டாகட்டும் என்கிற அடிப்படையில் நடனமாட வருகிறார்கள் நம் சபை சிறு பிள்ளைகள். கரங்களை தட்டி வரவேற்போமா? பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். பரத்தில் தூதர் பாடிட பாரில் தீர்க்க தேடிட, பரத்தில் தூதர் பாடிட பாரில் தீர்க்க தேடிட, அழகை அதிர்த்து நட்டுங்கிட அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட, அழகை அதிர்ந்து நட்டுங்கிட
அவனியோர் மனம் மகிழ்ந்திட மகிமை 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 பிறந்தார் 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 புவியை ஈர்த்திடும் காந்தமாய் உலனையில் மிக சாந்தமாய் புவியை ஈர்த்திடும் காந்தமாய் புலனையில் மிக சாந்தமாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலனாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலகனாய் மகிமை 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 பிறந்தார் 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 நமது உள்ளம் யாவிலும் நாதனேசு பிறந்திட நமது உள்ளம் யாவிலும் நாதர் இயேசு பிறந்திட அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழவும் நாம் புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 தேவனுடைய எபிரேய நாமங்களும் அதன் அர்த்தங்களும் எல்ரோயி என்னை காண்கின்ற தேவன், எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன், எகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளும், எகோவா ரப்பா சுகமளிக்கும் தேவன், எகோவா நிசி ஜெயம் தரும் தேவன், எகோவா மெக்காதிஸ் பரிசுத்தத்தின் தேவன், எகோவா சிக்தேனு நீதியின் தேவன், எகோவா ஹலும் சமாதானத்தின் தேவன், எகோவா ரூவா கர்த்தருடைய எகோவா ரூவா என்னுடைய நல்ல மேய்ப்பன், எகோவா ஹம்மா என் தேவையெல்லாம் சந்திக்கும் தேவன். கரங்களை தட்டி வரவேற்போமா. இப்போ ஒளி துளி பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் நம் சபையின் சிறு பிள்ளைகள். துளி 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 உலகில்
கிறிஸ்மஸ்னா நமக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும்? அப்படிங்களா? நான் கேக்குன்னு நினச்சேனே, பிரியாணின்னு நினச்சேன், பலகாரம் நினச்சேன். நீங்கள் எதுவுமே சொல்லலை. சரி, ஓகே. இந்த ஜிங்கல் பெல்ஸ் டான்ஸுக்கு நம்ம சபை பிள்ளைகள் நடனம் ஆட வராங்க. Jingle
நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம நல்ல ஆடல் பாடல் நல்ல வசனங்களை எல்லாம் கேட்டோம். கடைசியாக இறை பிரார்த்தனைக்கு நேராய் வந்திருக்கிறோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சின்ன பிள்ளைங்கள்லாம் குவைட்டா இந்த ஜெபத்தில் கலந்துக்கோங்க பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஆண்டவரே அப்பா நல்ல மகத்துவமான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஆண்டிலும் ஆண்டவரே கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி அப்பா இந்த திருச்சபைக்கு மாத்திரம் இல்லை அப்பா, இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவனுடைய அந்த பிறப்பின் அந்த நல்ல செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அதிகமாய் பிரயாசப்படுகிறதான கர்த்தருடைய தேவ மனுஷனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அவருடைய உள்ளத்தின் ஆண்டவரே எல்லா விதமான ஏக்கங்கள் பாரங்கள் எல்லாம் இந்த தெருக்கள் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தாவே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நான் இப்பொழுதே அடியேன் ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர்தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் எல்லா விதமான நன்மைகளினாலும் இன்பங்களினாலும் வளங்களினாலும் வளமைகளினாலும் ஆயுசு நாட்களினாலும் ஆண்டவரே எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் குடும்பமாய் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, இந்த அப்பா ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசின் மேலேயும் ஆண்டவரே உம்முடைய திரு ரத்தத்தை தெளிக்கிறேன். பாதுகாத்து கொள்ளும், வழிநடத்தும், எல்லா விதமான ஆண்டவரே பயங்களுக்கு நீங்களாக்கி நீர்தாமே சமாதானமாய் ஆண்டவரே சுகமாய் தங்கியிருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த 2021 வருஷம் ஆண்டவரே இங்கே இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆண்டவரே ஒரு வெற்றி உள்ள ஒரு ஆண்டவரே ஆண்டாய் இருக்க நீங்கள் முடிக்க உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவரே உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரையா. ஆண்டவரே இவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். வருகிறதான ஆண்டு 2022 வருஷம் இயேசுவின் நாமத்திலே இவர்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாய் புதிய நன்மைகள் புதிய ஆண்டவரே அப்பா எதிர்பார்த்திருக்கிறதான காரியங்கள் எல்லாம் கைக்குடி வர பண்ணுகிற ஆண்டாய் கர்த்தர் நீர் மாற்றி அனுகூலமாய் நடத்துவீராக. தொடர்ந்து ஆண்டவரே ஃபிங்கர் ஆஃப் காட் ஊழியங்களுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியங்களை எல்லாம் சிறந்திருக்கும்படிக்கு கர்த்தர் செய்வீராக. வந்த சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வாலிபர்கள் பெரியோர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். என்னையும் ஆவும் குறைபடாதபடிக்கு கர்த்தாவே குடும்பங்களை தலைக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா விதமான தீய ஆண்டவரே கர்த்தாவே காரியங்களை கொண்டு வருகிறதான கொள்ளை நோய்களை கொண்டு வருகிறான எல்லா விதமான ஆண்டவரே பிணிய இயேசுவின் நாமத்தில் அவைகளை நான் அகற்றி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்ய ஐக்கியம் சமாதானம் ஆறுதலும் தேர்தலும் இன்றும் என்னும் சதா காலங்களிலும் உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இந்த போப் தெருவில் இந்த ஊழியத்துக்கு ஒத்துழைக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களோடு கூட இருந்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.